1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க, சாப்பாட்டு அரிசி. கூடவே எந்த கப்ல அரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவினதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உங்ககிட்ட டைம் இருந்ததுன்னா நீங்க 1 ஹவர் கூட ஊற வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா கழுவி எடுத்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு அதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தாளிதம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா இடிச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இதுல ஒரு பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளிய பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளியா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியா கட் பண்ணின ஒரு கேரட், 4 பீன்ஸும் சேர்த்துக்கோங்க. நீங்க இந்த காய்கறி போடாம பிளெயினா கூட பண்ணலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாம் நல்லா வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. காய்கறி ஓரளவு வெந்தா போதும், ஏன்னா நம்ம குக்கர் விசில் வைக்க போறோம், அப்ப நல்லாவே வெந்துரும். இப்போ காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பொடி எல்லாமே எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணா செக் பண்ணி பாருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா உங்கள்ட்ட இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அது நல்ல ஒரு மனம் கொடுக்கும். ஃபைனலா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ மசாலாஸ் வந்து சீக்கிரம் கரைஞ்சு போயிடாம இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கோம்ல அரிசி பருப்பு, அதை வந்து தண்ணியில இருந்து வடிச்சிட்டு அரிசி பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல அரிசி பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்ல 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நம்ம 1 கப் அரிசி 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கோம், ஸோ 2 கப் எடுத்திருக்கிறதுனால 6 கப் தண்ணி சேர்க்கணும். அப்போ கரெக்டான ரேஷியோவா இருக்கும். நீங்க மெஷர்மெண்ட் கப் தான் யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்க டம்ளர் வச்சு கூட அரிசி பருப்பு நீங்க அளந்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணி பாத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு, சோ நான் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு கூடுதலா இருக்க மாதிரி இருக்கணும், அப்பதான் அரிசியெல்லாம் வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். இப்ப குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிரஷர் தானா ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, 4 விசில் வந்துட்டு பிரஷரும் தானா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். அரிசி பருப்பெல்லாம் கரெக்டான அளவுல வெந்து வந்திருக்கு. கரண்டி வச்சு இது போல மசிச்சு விட்டுக்கோங்க. இதை நீங்க லஞ்சுக்கு மட்டும் இல்ல டின்னர்ல கூட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும், நல்ல ஒரு லைட்டாவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா தாளிதம் சேர்த்துடலாம். இதை தாளிக்கும் போது நெய் யூஸ் பண்ணி தாளிச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய்ல கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுட்டு இதுல ஊத்திட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், டேஸ்டியான ஆரோக்கியமான பருப்பு சாதம் தயாரிச்சு. இது கூட நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சர்வ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிடலாம். ஃபைனலா இதுல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் பொடியா கட் பண்ணி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்றதுக்கு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே பொடியா கட் பண்ணின பூண்டு பற்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்தா போதும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு
தோல் சீவிட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்குகளை சேர்த்துருங்க. சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குகளை கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தண்ணியில போட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுல யூஸ் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கோட அளவு வந்து 3 மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு இது ஒரு 80% வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஒரு 80% நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு இதை வேக வைக்க போறோம். இப்போ இது 80% வெந்திருக்குல்ல, இது முழுமையா வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி வறுவல் செய்யும் போது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். வெளியில நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, உருளைக்கிழங்குல மசாலா நல்லா கோட் ஆயிருச்சு. இப்ப இது அப்படியே லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு மூடி போட்டு மூடாம ஓப்பனா வச்சு வேக வச்சுக்கோங்க. முழுமையா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்ப வந்து உருளைக்கிழங்கு சூப்பரா வெந்துருச்சு. வேக வைக்கும் போது இடையிடையில கலந்து விட்டுட்டே வேக வைங்க, அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும். ஓகே, இப்ப நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். பருப்பு